ம். இது வந்து இது வந்து க்ரீம் சொன்னேன்னா, இது வந்து ஜெல். இதுதான் ஒரு மாதிரி ஜெல்லே ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மாதிரி இருக்கும்ல, அதுவே தண்ணியாக இருந்தால் எப்படி? தண்ணி மாதிரி இருக்கும் அது. எடுத்திங்கன்னா ஒரு ட்ராப் எடுத்திங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அது மாதிரி தண்ணியாக இருக்கும். இதுனா ஒரு 2, 3 எடுக்கணும். ஓகே. இது போட்டிங்கன்னா போடும்போதே ஃபேஸ் வந்து லைட்டாக எண்ணெய் வழிஞ்ச மாதிரி இருக்கும். போடவுமே தண்ணி எடுத்து மூஞ்சியில் அப்ளை பண்ண மாதிரி எண்ணெய் வழிஞ்ச மாதிரி தான் இருக்கும். காயிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஆகும். இது போட்ட உடனே மூஞ்சி ஒரு மாதிரி பிரைட்டாக தெரியும். பிரைட் மீன்ஸ் அப்படியே வெள்ளையாக அப்படி தெரியும்னு இல்லை, ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி பிரைட்டாக தெரிகிற மாதிரி தெரியும். ஓகே. காஞ்சோன்னே தான் நீங்கள் வெளியே போகணும். அப்படியே போகக்கூடாது. அப்படியே தனித்தனியாக ஆயிரும். இது வந்து இதுவும் நான் போட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். காலி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி காலி ஆகணும் இது வாங்கினேன். இது வந்து என்னென்னா, இது போட்டிங்கன்னா சேம் அதே தான். கண் இரிட்டேஷன் இருக்காது, ஸ்மெல் இருக்காது, மூக்கு அரிக்காது, தலை வலிக்காது, வேர்த்து ஊற்றாது. ஓகே. தண்ணி நீங்கள் மூஞ்சில் அடித்து கழுவிட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கப்புறமும் இருக்கும். அது மாதிரி கொட கொடன்னு ஆகாது. ஓகே. இது போட்டால் ஒரு மாதிரி பிரைட்டாக தெரிவிங்க. லைட்டாக எண்ணெய் வழிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் தெரியுமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஒரு மாதிரி ஏதோ டல்லாகிட்டான் அது ஒன்று டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது போட்டு ஒரு மாதிரி டல் ஃபீலிங் இருக்கும். நான் இது மட்டும்தான் போடுவேன். இதுக்கு அடுத்து பவுடர் அடிக்கிறவங்க க்ரீம் போடுறவங்களாம் போட்டால் ஒன்றும் தெரியாது. போட்ட உடனே வேறு அவசர அவசரமாக வெளியே ஓடிடுவேன். போட்டு காய வச்சுட்டு போனீங்கன்னா இதோடு நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக வேர்த்த மாதிரி ஃபீல் வரும். ஆனால் தண்ணி மட்டும்தான் மேலே இருக்கும். தொடச்சி எடுத்துக்கலாம். க்ரீம் எதுவும் போகாது. அப்படியே இருக்கும். ஓகே. ஒயிட் கேஸ்ட்டில் எதுவுமே இருக்காது. நல்லாயிருக்கும் இது. இதுமாரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பிரைட்னிங் கூட இல்லையா, இது போட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் வாங்கினேன். இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. இது அடுத்து